தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தன்னுடைய படத்தில் வடிவேலு நடிக்கக்கூடாது. நடிகர் அஜித்குமார் ஏன் கோபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய படத்தில் வடிவேலு நடிக்கக்கூடாது என்று கோபத்துடன் அஜித்குமார் கட்டளையிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? நடிகர் வடிவேலு அவர்களை 1991ஆம் ஆண்டு ராஜ்கிரண் அவர்கள் திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பின்பு அவர் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகராகிவிட்டார். திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து அவருக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போனது. பின்பு தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக திரைப்படங்களில் நடித்து வருகிறார். அவர் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார். நடிகர் அஜித்குமாருடனும் நடித்துள்ளார். ஆனால் கடந்த 22 ஆண்டுகளாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் காமெடி நடிகர் வடிவேலுவை தன்னுடைய படத்தில் புக் செய்யக்கூடாது என்று இயக்குநர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். தன்னுடைய படத்தில் வடிவேலு நடிக்கவே கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன தெரியவில்லை என்று பலரும் வினவினர். அப்பொழுதுதான் விஷயம் தெரிந்தது. 2002ஆம் ஆண்டு வெளியான ராஜா என்ற திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுக்கு மாமாவாக வடிவேலு நடித்திருப்பார். அந்த படம் திரைப்படங்களில் வெளியானது. ஆனால் அந்த படப்பிடிப்பின் பொழுது நடிகர் வடிவேலு அவர்கள் நடிகர் அஜித்தை வாடா போடா என்று பலமுறை ஒருமையிலேயே பேசியுள்ளார். நடிகர் அஜித் அவர்கள் தன்னை இப்படி கூறக்கூடாது, இப்படி அழைக்கக்கூடாது என்று பலமுறை எச்சரித்தும் கூட வடிவேலு கண்டுகொள்ளவில்லை, காதில் வாங்கவில்லை. மேலும் அந்த படத்தின் இயக்குனர் கூட அறிவுறுத்தியும் வடிவேலு விட்டுவிடுவதாக தெரியவில்லை. தொடர்ந்து படப்பிடிப்பின் பொழுது அஜித்தை வாடா போடா என்று ஒருமையிலேயே பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற நடிகர் அஜித் அவர்கள் தன்னை திரைப்படங்களில் புக் செய்யும் இயக்குநர்களிடம் வடிவேலு தான் நடிக்கும் படத்தில் நடிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்ட பிறகே நடிக்க சம்மதித்துள்ளார். இதனால் கடந்த 22 ஆண்டுகளாக நடிகர் அஜித் நடிக்கும் படங்களில் நடிக்க வாய்ப்பில்லாமல் போனார் நடிகர் வடிவேலு. நடிகர் வடிவேலு மீதான அஜித்தின் கோபத்துக்கு காரணம் இதுதான்.